அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். 10 வீடியோ முடிஞ்சிருச்சு. இது 11வது வீடியோ. இப்போது முதல் பாடம் எல்லாமே முடிச்சிட்டோம். 10ஆம் வகுப்பு தமிழில் மொழி பொருண்மையில் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் இயரில் கடைசியாக இப்போ இலக்கணத்துக்கு வந்துட்ருக்கோம். இது முடிஞ்சால் இந்த இயல் முடிஞ்சிட போகுது. மொழி பயிற்சி முடிஞ்சால் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. முன்னாடி வீடியோ பார்க்காதவங்கலாம் முன்னாடி தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு பகுதியாக முழுமையாக கொடுத்துட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கணத்தில் பார்க்க போகிறது தொகைநிலை தொடர்கள் தான். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டால் நீர் பருகினான், வெண் செங்கு ஒதுங்கினான், வீட்டுக்கு சென்றான். இது மாதிரி ஏற்கனவே நம்ம மொழியின் வகையில் படிக்கும்போது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அது சொல்லு, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்தால் அது தொடர்மொழி அப்படின்னு பார்த்தோம். தனிமொழி தொடர்மொழி. இதில் இப்போ தொகைநிலை தொடரில் தொடர் அதில் என்ன தொகைன்னா மறைஞ்சிருக்குது. தொகைன்னா மறைந்திருத்தல்னு அர்த்தம். இங்கே தொகைன்னா பணத்தை தொகைன்னு சொல்லுவாங்க, கூட்டுத்தொகைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க. இலக்கணத்தில் தொகைனாவே மறைந்திருத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பாருங்கள் என்ன மறைஞ்சிருக்குன்னா, ஒரு பெயர் சொல்லோடு இன்னொரு வினைச்சொல் பக்கத்தில் வந்து சேர்ந்தாலோ அல்லது இன்னொரு பெயர் சொல்லோ வந்து அது கூட சேரும்போது இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை அல்லது பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்கிறோம். அது மாதிரினா வேற்றுமை மறைஞ்சிருக்குதுன்னா வேற்றுமை உருபுகள் என்னன்னு தெரியணும். அப்போ தான் நம்ம அதில் மறைஞ்சிருக்குதா வேற்றுமை உருபுகள் இல்லையான்னு நமக்கு தெரியும். இப்போ வேற்றுமைகள் மொத்தம் 8. அதாவது வேற்றுமைன்னா பொருளை வேறுபடுத்துறது. அந்த ஒரு எழுத்து சேர்ந்தாவே பொருள் வேறுபாடு கிடைக்கும். அது மாதிரி வர்றது தான் வேற்றுமைகள்னு சொல்கிறது. வேற்றுமை 8. ஆனால் வேற்றுமைகள் உருபு இருக்கிற வேற்றுமை 6 தான். ஏன்னா முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை, 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே. இருந்தாலும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியாது இப்போ தான். அதனால் கவனிச்சுக்கோங்க. முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை, 2வது வேற்றுமைக்கு ஐ, 3வது ஆள், 4வது கு, 5வது இன்னு, 6வது அது, 7வது கண். இது சுருக்கமாக எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து 8வது விழி வேற்றுமை. விழின்னா அழைத்தல், தூரக்கிறவங்களை கூப்பிடுவோம் இல்லையா, அதுதான் விழி வேற்றுமை அப்படின்றது. இப்போது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற பாருங்க, அப்போ புரியும் எப்படி அது வேறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், புறா. இதுக்கு பக்கத்தில் எந்த வேற்றுமை உருவும் கிடையாது. எழுவாய்னா பேர். இப்போ புறாவை என்னும்போது ஐ சேருது. இதில் வையில் இவ்வு கூட்டல் ஐ இருக்கும், அதனால் ஐ சேருது. இதில் புறாவாள்னும்போது ஆள் சேருது, புறாவுக்குன்னும்போது கூ சேருது, புறாவின் என்பது இன்னு, புறாவது என்பது இது அது சேருது, புறாவின் கண் என்பது கண் சேருது. கண்ணுன்னா இங்கே பார்க்குற கண் கிடையாது, அந்த இடத்துலன்னு பொருள் வருங்க. அந்த இடத்தில் அப்படின்னு. புறாவின் கண்ணா புறாவின் மேலே, புறா மேலே ஏதோ இருக்குது. அது மாதிரி புறாவேன்னா வெளி வேற்றுமை. அது மாதிரி இப்போது புறாவை வச்சு சொன்னோம். இப்போ எல்லாத்துக்குமே இதே தான். இப்போ பாருங்கள், ஒரு பேர் வச்சு சொல்லலாம். கபிலன்னா எழுவாய், ஏன்னா பக்கத்தில் எந்த வேற்றுமை உருவும் கிடையாது, கபிலன் பேர் மட்டும்தான். இப்போ கபிலனைன்னா அதுக்கு இதுக்கு வேறுபடுது பாருங்கள். கபிலன்றதுக்கும் கபிலனைன்றதுக்கும் பொருள் வேறுபாடு. கபிலன்னா பொதுவாக கபிலனைனா கபிலனை கூட்டணுவா இல்லை கபிலனை அழைத்துவான்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அது. அல்லது அடுத்து பார்த்திங்கன்னா கபிலனால்னா கபிலனால் செய்யப்பட்டது, அது மாதிரி வரும். கபிலனுக்கு கொடு. அப்புறம் கபிலனின், இது கபிலனின் பொருள், அது மாதிரி. கபிலனது, இது கபிலனது சட்டை, அது மாதிரி. இது கபிலன் கண்ணா கபிலன் மேலே இருக்குது ஏதோ ஒன்று. கபிலன் கண்ணா அவனிடத்தில், இடத்தில், அந்த இடத்தை குறிக்கிறது தான் கபிலன் கண். அப்போ கபிலானா விழி வேற்றுமை. இது ஏன் இதுக்கு வேற்றுமைன்னு பேர் வச்சுக்கிறாங்க? ஒவ்வொரு எழுத்து சேரும்போதும் பாருங்கள் பொருள் வேறுபாடு வருது பாருங்கள். கபிலனைனா கபிலனை கூப்பிடு அல்லது கபிலனை அடி, ஏதோ ஒன்று, அது மாதிரி வரும். கபிலனால்னா கபிலனால் செய்யப்பட்டதுன்ற பொருள் வரும். கபிலனுக்குன்னா கபிலனுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறோமோ ஏதோ, அது மாதிரி. கபிலனுக்கு கொடு, கபிலனுக்கு கிடைத்தது, அது மாதிரி. பொருள் ஒரு எழுத்து தான் சேருது, ஆனால் வேறுபடுது. அதனால தான் இதுக்கு வேற்றுமை உருபுகள்னு பேர். இதில் முதலுக்கு உருபு கிடையாது, பேரோடு நிற்கும். எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க அதை. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, ஞாபகம் வச்சுக்க. எழுவாய்னா பேர் மட்டும்தான். அப்புறம் 8வது வேற்றுமை விழி வேற்றுமை. அந்த பேர் கூப்பிடுவோம். கபிலன்றதை கபிலான்னு கூப்பிடுவோம், இங்கே புறான்றதை புறாவே அப்படின்னு கூப்பிடுறது தான். அதில் எதுவும் உருபு சேர கிடையாது. அந்த பேரையே நம்ம தூரந்து விழிக்கிறோம், அழைக்கிறோம். அதனால் அது முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. நடுவில் இருக்கிறது 2ஆம் வேற்றுமையிலேருந்து ஐயாளுக்கும் இன்னது கண். ஐ 2ல் ஆரம்பிக்கணும். நீங்கள்
மூணாவது ஆள், நாலாவது கு, அஞ்சாவது இன், ஆறாவது அது, ஏழாவது கண். இதுதான் வேற்றுமை உறுப்பினுடைய வகைகள். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கினீங்களா தான் அதில் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்குதா, வேற்றுமை தொகையா, இல்லை வேறு ஏதாவது தொகையான்னு தெரியணுன்னாவே வேற்றுமை உங்களுக்கு தெரியணும். இப்போ இது வேற்றுமை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேற்றுமை தொகையை பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வேற்றுமை தொகை பார்க்கலாம். வேற்றுமை உறுப்புகள் பார்த்தோம் இல்லையா, ஐ, ஆளுக்கு, இன்னதுக்கள். அதில் ஏதாவது ஒன்று மறைஞ்சிருந்தால் நடுவில் அதுக்கு வேற்றுமை தொகைன்னு சொல்லிட்டு பேர். இப்போ பாருங்கள், கரும்பு தின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரும்பை தின்றான். இங்கே வந்து என்ன மறைஞ்சிருக்குன்னா ஐ மறைஞ்சிருக்கு நடுவில். பாருங்கள், கரும்பை தின்றான். இது வந்து தொகை கிடையாது, இதுதான் தொகை. கரும்பு தின்றான்றது என்ன அர்த்தம்? கரும்பை தின்றான்னு தான் அர்த்தம். ஆனால் உள்ளே வந்து மறைஞ்சிருக்குது, அதில் அந்த ஐன்றது உள்ளே மறைஞ்சிருக்கிறதுனால இது தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை. இங்கே கரும்பை தின்றான்னு வர்றதுனால இது வந்து தொகை கிடையாது, தொடர்னு சொல்லுவோம். இது தொகாநிலை தொடர். இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அவ்வளோ விரிவாக சொல்ல தேவையில்ல. இரண்டாம் வேற்றுமை தொடர் அப்படின்னாவே போதும். தொகாநிலை தொடர்னு சொல்லலாம். தொடர்னாவே பொதுவாக மறையாமல் வருதுன்னு அர்த்தம், தொகைன்னா தான் மறைஞ்சு வருதுன்னு அர்த்தம். இங்கே வந்து இது தொகாநிலை தொடர், அது வந்து தொகை நிலை தொடர், இது தொகாநிலை தொடர். அடுத்து பாருங்கள், மதுரை சென்றான்னா நீங்களே பாருங்கள் என்ன வரும் இங்கேன்னு பாருங்கள். மதுரைக்கு சென்றான், அந்த கு வரணும் இங்கே, ஆனால் மறைஞ்சிருக்குது. ஆனால் மதுரைக்கு சென்றான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி வர்றது உள்ளே வந்து கு மறைஞ்சிருக்குது. அது எத்தனாவது உறுப்பு? ஐ 2ன்னா ஆள் 3, கு வந்து 4ஆம் வேற்றுமை. 1வது வந்து எழுவாய் வேற்றுமை, கடைசி வந்து விழி வேற்றுமை. அதனால் இது வந்து 4ஆம் வேற்றுமை தான் வந்து இங்கே கு. அதனால் 4ஆம் வேற்றுமை தொகை இது. இங்கே வந்து வேற்றுமை தொகாநிலை தொடர். இது வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்குது, அதனால் வேற்றுமை தொகாநிலை தொடர் இது. அது வந்து தொகை நிலை தொடர், இது தொகாநிலை தொடர். அடுத்து பாருங்கள், உருவும் பயனும் உடன் தொகை. தேர்ப்பாகன், இதில் என்ன அர்த்தம்? தேரை பாகன்னு சொல்ல முடியாது, தேரை ஓட்டும் பாகன், அப்போ தான் மீனிங் வருது. அதனால் இதில் 2ஆம் வேற்றுமை உருவு மட்டும் இல்லை, கூட சேர்ந்து அந்த பயனிலை அவன் செய்கிற செயலும் ஒன்று மறைஞ்சிருக்கு. தேரை ஓட்டும் 2 வார்த்தை மறைஞ்சிருக்குது. ஐ வந்து வேற்றுமை உருவு, ஓட்டும்ன்றது வந்து பயனிலை, அவன் செய்கிற செயல். அதனால் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. அந்த உருவும் மறைஞ்சிருக்குது, கூடவே அந்த பயனிலையும் மறைஞ்சிருக்குது. அதனால் அவன் செய்கிற ஒரு செயலும் அதில் மறைஞ்சிருக்கிறதுனால. ஆனால் தேர்ப்பாகனாவே நம்ம தேரை ஓட்டும் பாகன்னு புரிஞ்சுப்போம், ஆனால் அதில் இல்லை. இங்கே பாருங்கள், தேரை ஓட்டும் பாகம், இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இது. ஆனால் அங்கே வந்து 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை இது. அடுத்து பார்த்திங்கன்னா வினைத்தொகை. வினைத்தொகைன்னா எப்படி இருக்குன்னா, அதில் 3 காலமும் மறைந்திருக்கும். வினை செயல் வந்து பெயரெச்சமாக இருக்கும், அதாவது காலம் வந்து மறைஞ்சிருக்கும், விகுதியும் மறைந்து ஒரு சொல் போல் இருக்கும், ஒரே சொல் மாதிரி இருக்கும். அதில் வந்து காலம் வந்து மறைஞ்சிருக்கும். நடுவில் காலம் காட்டும் இடைநிலைகளும் பெயரச்ச விகுதியும் மறைந்து, காலம் காட்டும் இடைநிலையும் இருக்காது, இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமானு கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த இடைநிலைகளும் இருக்காது, கடைசியில் விகுதியும் இருக்காது. அதனால் காலத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கிறது வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் காலம் கறந்த பெயரெச்சம், ஏன்னா அது காலத்தை காட்டாது. இப்போ பாருங்கள், இங்கே வீசு தென்றல்னால் 3 காலத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த காலம்தான் கரெக்டாக காட்டாது, அது மாதிரி இருக்கிறது தான் வினைத்தொகை. வீசுகின்ற தென்றல், அதாவது வீசிய தென்றல் இறந்த காலத்தில், வீசுகின்ற தென்றல்னு எடுத்துக்கலாம், வீசும் தென்றல். பாருங்கள், 3 காலத்தையும் உள்ளே மறைச்சி வச்சுருக்கோம். காலம் கறந்த பெயரெச்சம் இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து வினைத்தொகை. இப்போ பாருங்கள், கொள்களிர்னால் என்ன? கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு. ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். செய்தொழில், செய்த தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில். விரிமலை, விரிந்த மலை, விரிகின்ற மலை, விரியும் மலை. விரிசுடர், விரிந்த சுடர், விரிகின்ற சுடர், விரியும் சுடர். குடிநீர், குடித்த நீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர். இது மாதிரி வர்றது எல்லாமே வந்து பாய் புலி, பாய்ந்த புலி, பாய்கின்ற புலி, பாயும் புலி. இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்தது நான். இதில் வந்து புக்கில் வந்து 1, 2 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வீசு தென்றல், கொள்களின் மட்டும்தான். மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். நீங்களே கூட இப்போ அது மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். 3 செயலும் மறைஞ்சிருக்கிற மாதிரி ஒன்று எச்சமாக நின்று பெயரெச்சமாக இருக்கும், நடுவில் பார்த்திங்கன்னா 3 காலமும் மறைஞ்சிருக்கும். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், புரியலன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு போட்டு கேட்டிங்கன்னா நான் திரும்பி விளக்கம் கொடுப்பேன். அடுத்து பாருங்கள், பண்புத்தொகை. பண்புத்தொகைன்றது என்னென்னா, நிறம், வடிவம், சுவை, அளவு இவைகளை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அதனை தழுவி நிற்கும்
பெயர் சொல்லுக்கும் இடையில் உருவுகள் மறைஞ்சிருக்கும். மை, ஆன ஆகிய இது மாதிரி உருவுகள் மறைஞ்சிருக்கிறது பண்புத்தொகை சொல்லுவாங்க. விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவு, சுவை, வடிவம், நிறம் இதன் அடிப்படையிலிருந்து அதனை தழுவி நிற்கும் சொல்லுக்கும் இடையில் என்னென்னா மை, ஆகிய, ஆன இந்த உருவுகள் மறைந்து வருவது பண்புத்தொகை. பாருங்கள், எடுத்துக்காட்டு சொல்லும்போது தான் எல்லாமே நல்லா புரியும். செங்காந்தல், செம்மை ஆகிய காந்தல். மையும் மறைஞ்சிருக்குது இதில் ஆகிய. வட்டத்தொட்டி, வட்டம் ஆனத்தொட்டி, ஆனை மறைஞ்சிருக்குது இதில். இங்கே பாருங்கள், வட்டத்தொட்டியில் ஆனை நடுவில் இல்லை. இந்த செங்காந்தலில் பாருங்கள் மை விகுதி மறைஞ்சிருக்குது. அதனால் இதுவும் பண்புத்தொகை தான். செங்காந்தல்னால் சிவப்பு நிறத்தை குறிக்குது, வட்டம்ன்றது வடிவத்தை குறிக்குது. அதனால் இது வட்டத்தொட்டி, வட்டம் ஆனை மறைஞ்சிருக்குது நடுவில். அதனால் இது பண்புத்தொகை. இன்மொழினா இனிமையான மொழி, அதான் சுவையின் அடிப்படையில் வர்றது. நிறம், சுவை, அளவு, வடிவம் இது அடிப்படையில் வந்துச்சுனாவே அது பண்புத்தொகையாக தான் இருக்கும். இங்கே இன்மொழினா இனிமை கொட்டல் மொழி, மை விகுதி இங்கே மறைஞ்சிருக்கு பாருங்கள், இனிமையான மொழின்னு அர்த்தம். அப்போ மை, ஆன ஆகிய இது மாதிரி நடுவில் மறைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பண்புத்தொகை. இலக்கண குறிப்பு கேட்டாலும் அதுதான். இது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது இலக்கண குறிப்பு கேட்டால் நீங்கள் பண்புத்தொகை தான் சொல்லணும். அதுக்கடுத்து பாருங்கள், இரு பெயரொட்டு பண்புத்தொகை. பண்புத்தொகையில் இன்னொன்று வேற்றுமை உருவில் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகைன்னு ஒன்று வந்துச்சா, அதே மாதிரி இதில் பண்புத்தொகையில் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. பாருங்கள், இதில் மார்கழி திங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்கழி திங்கள் 2 பெயர் ஒட்டிகிட்ருக்கு. இது என்ன தொகைன்னா இதில் என்ன, இது மார்கழின்றது குறிப்பிட்ட ஒரு மாதம், திங்கள்ன்றது பொதுவாக எல்லாத்துக்குமே நம்ம திங்கள்னு சொல்லுவோம். இது மாதிரி முன்னாடி சிறப்பு பெயர், குறிப்பாக மார்கழினா மார்கழி மாதத்தை மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் இந்த திங்கள்ன்றது எல்லா மாதத்துக்குமே சொல்லுவோம், தை திங்கள் அது மாதிரி. அதனால் பொதுவாக இருக்கிறது முதல்ல சிறப்பு பெயர் அடுத்து பொது பெயர் வந்தால் அதுக்கு பேர் இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை. 2 பெயர் இருக்கும், அதில் ஒன்று சிறப்பாக இருக்கும், இன்னொன்று பொதுவாக இருக்கும். அடுத்து பாருங்கள், சாரை பாம்பு. பாம்புன்றது பொது பெயர், சாரைன்றது அந்த ஒரு குறிப்பிட்ட இனம், சாரை பாம்பு அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை தான் நம்ம சாரை பாம்புன்னு சொல்லுவோம். அப்போ அது அதுக்கு மட்டும்தான் சாரை பாம்பு மட்டும்தான் சாரை பாம்புன்னுவாங்க. பாம்புன்றது எல்லா பாம்புக்குமே வர பொது பெயர். அப்போ முதல்ல சிறப்பு பெயர், அடுத்து பொது பெயர், இது மாதிரி வர்றதெல்லாம் இரு பெயர் விட்டு பண்புத்தொகை. மல்லிகை மலர், இப்போ மலர்ன்றது பொது பெயர், ரோஜா மலர், மல்லிகை மலர். மல்லிகைன்னா அந்த மல்லிகை மட்டும்தான் இது சிறப்பாக சொல்கிறது. ரோஜானா ரோஜா மட்டும்தான், வேறு சொல்ல முடியாது. மலர் எல்லாத்துக்குமே மலர்ன்ற பேர் கொடுப்போம். அதனால் இது சிறப்பு பெயர் மல்லிகை, மலர்ன்றது பொது பெயர். இப்படியெல்லாம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கினா கேள்வி எப்படி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல முடியும். கேள்வி பதிலாக படிச்சுட்டா ஒன்று மாற்றி கேட்டால் உடனே சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீடியோவிலும் நான் அதான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால தான் கேள்வி பதிலாக மட்டும் சொல்கிறது எனக்கும் ஈஸி தான், உங்களுக்கும் இங்கே படிக்கிறது ஈஸி தான். அங்கே போயிட்டு எழுதும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இப்படி தெரிஞ்சுக்கினா அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம எழுத முடியும். பாருங்கள், அடுத்து பனை மரம். பனைன்றது சிறப்பு பெயர், மரம்ன்றது பொது பெயர். இதே மாதிரி தான் தென்னை மரம்னாலும் தென்னை சிறப்பு பெயர், மரம் பொது பெயர். 2 பேர் இருந்தாவே அதில் ஒன்று பொது பெயராகவும் முதல்ல இருக்கிறது சிறப்பு பெயராகவும் அடுத்து பொது பெயராகவும் இருந்தாவே நீங்கள் இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம், எழுதிடலாம். இங்கே பாருங்கள் என்ன மறைஞ்சிருக்குன்னா மார்கழி ஆகிய திங்கள், இந்த ஆகியன்றது மறைஞ்சிருக்கு பாருங்கள். பண்புத்தொகைனாவே மை விகுதி மறைஞ்சிருக்கும், ஆனை மறைஞ்சிருக்கும், இல்லைன்னா ஆகிய மறைஞ்சிருக்கும். இங்கே மார்கழி ஆகிய திங்கள், சாரை ஆகிய பாம்பு, மல்லிகை ஆகிய மலர், அப்படி தான் இதுக்கு அர்த்தம். அப்போது இதில் ஆகியெல்லாம் மறைஞ்சிருக்கு. அதனால் அது பண்புத்தொகை. மறைஞ்சிருந்தால் தான் தொகை, மறையிலனா அது தொடர் தொகை கிடையாது. அடுத்து பாருங்கள், சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் உருவு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அதுதான் இப்போ நான் சொன்னது. அடுத்து பார்த்திங்கன்னா ஓமை தொகை. ஓமை தொகைன்னா ஓம உருவுகள் 2 ஓமைப்படுத்தி சொல்லுவாங்களா, இது போல் அது போல் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த பொருள் ஓமை பண்ணுறதுக்கு எடுத்துக்கணுமோ அந்த பொருளுக்கும் ஓமைக்கும் நடுவில் ஒரு உருவு இருக்கும், அது மறைஞ்சு வந்துச்சுன்னா ஓமை தொகை. இப்போ பாருங்கள், ஓமைக்கும் பொருளுக்கு இன்னொரு பேர் ஓமேயம். இது கூட கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏதோ ஒரு பொருளை வர்ணிக்கிறதுக்கு எடுத்து இது போல் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த பொருளுக்கு பேர் ஓமேயம். நம்ம சிறப்பிக்கிறதுக்காக எந்த பொருளை ஓமையாக கொண்டு வரோமோ அதுக்கு பேர் ஓமை. பொருளுக்கு பேர் தான் ஓமேயம். இடையில் ஓம உருவு மறைந்து வருவது ஓமை தொகை. நடுவில் ஓம உருவு மறைஞ்சு வந்துச்சுன்னா ஓமை தொகை, மறையாமல் வந்துச்சுன்னா ஓமை தொகை இல்லது தொடர். இங்கே பாருங்கள், இப்போ விரி ஓமைன்னு சொல்லுவாங்க மறையாமல் வந்துச்சுன்னா. இங்கே பாருங்கள், மலர்க்கை அப்படின்னா என்ன அர்த்தங்க,
நம்ம இங்கே வந்து மலர் வந்து நம்ம ஓமைக்காக எடுத்துக்கிற பொருள், கை தான் நம்ம எடுத்துக்கிற பொருள். இது ஓமை, இது ஓமேயம். கையை பாராட்டுறதுக்காக தான் இதில் எடுத்துக்கிறாங்க. எப்படிப்பட்ட கைனா மலர் போன்ற கை. இங்கே போன்றன்றது கொடுக்கல, இருந்தாலும் மலர் கைனாவே நம்ம புரிஞ்சுப்போம், ஓ மலர் போன்ற கையா அப்படின்னு. அப்போது இது வந்து தொகை, போன்றன்ற ஓம உருவு மறைஞ்சிருக்கிறதுனால இது வந்து உவமை தொகை. ஓம உருவு மறைஞ்சிருந்தால் ஓமை தொகை. இது பாரு, அது விரிவாக இருந்தால் எப்படிக்குன்னா மலர் போன்ற கை அப்படிக்கும். இது வந்து விரி ஓமை, இது தொகை ஓமை கிடையாது, இது விரி ஓமை. அவங்க வச்சுங்க, ஏதாவது ஒன்று மறைஞ்சிருந்தால் தான் தொகை, மறையலைன்னா தொகை இல்லை. அந்த இது பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், இதில் மலர் வந்து ஓமை, கைன்றது தான் பொருள் ஓமேயம், போன்றன்றது வந்து ஓம உருவு. இந்த போன்ற தான் மறைஞ்சிருக்குது, அதனால தான் இதை ஓமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஓமை தொகைன்னு சொல்ல முடியாது, இது விரிவு ஓமை. இது ஓமை தொகை, இது விரிவு ஓமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா அது என்ன தொகைன்னு கண்டுபிடிக்கணும்னா உள்ளே என்ன மறைஞ்சிருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்குதா, பண்பு மறைஞ்சிருக்கா, இல்லை அல்லது இது மறைஞ்சிருக்குதா, இந்த ஓமை மறைஞ்சிருக்கா அப்படின்றத பார்த்து தான் என்ன தொகைன்னு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். ஏதாவதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக தான் இது போட்டுட்ருக்கேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் கஷ்டப்பட்டு படித்தேன், குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. அது மாதிரி நீங்களும் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய குழந்தையெல்லாம் வச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு ஆர்வமாக படிச்சுட்டு இருப்பீங்க. இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். இதுக்காக நீங்கள் மெனக்கெடாதீங்க. டெய்லி நான் போடுற வீடியோவை போட்டு ஒரு அரை மணி நேரம் அதுக்காக ஒதுக்கிடுங்க. இதை படிச்சுட்டு கூட அப்படியே போட்டு கேட்டுக்குங்க. இது மாதிரி படித்து எல்லோரும் நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் நான் இது சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து போகலாம், உண்மை தொகை பார்க்கலாம். இரு சொற்களுக்கு இடையில் ஏதோ ஒன்று மறைஞ்சிருந்தால் தானே தொகை. இதில் உம்மு மறைஞ்சிருந்தால் உண்மை தொகை. பாருங்கள், அந்த தலைப்பிலே இருக்குது உங்களுக்கு. இரு சொற்களுக்கு இடையில் என்னும் சொல் மறைஞ்சிருந்தால் உண்மை தொகை. பாருங்கள், உண்மை தொகைன்றது இதில் வரும்னா எண்ணல், எடுத்தல், முகத்தல், ஈட்டல் என்னும் அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். நடுவில் எது வேணால் வரும். அதாவது எண்ணல் அளவியாக இருந்தாலும் சரி, எடுத்தல், முகத்தல், நீட்டல் இதுகளை தொடர்ந்து வரும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படியேவும் வரும். பாருங்கள், எடுத்துக்காட்டால் அண்ணன் தம்பி, இப்போ அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வரும். அப்போது இங்கே வந்து இங்கே மட்டும் இல்லை, கடைசிலையும் மறைஞ்சிருக்கு. அண்ணனும் தம்பியும், இது எண்ணலில் வரும். அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வராங்க இல்லையா, அது மாதிரி எண்ணல்லாம் வரும்போதும் வரும். இதில் வந்து அளவுகள், அப்போது ஒரு எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் இது எல்லாத்துலேயுமே வரும். பாருங்கள், தாய் சேய், தாயும் சேயும், காய்கனி, காயும் கனியும். வேறு அண்ணன் தம்பினாவே அண்ணனும் தம்பியும் நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா. தாய் சேயினாவே தாயும் சேயும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். காய்கனினாவே காயும் கனியும் அப்படின்னு. இரவு பகல், இரவும் பகலும். இப்போ 5, 6 எண்ணலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதாகவே கொடுத்துக்கிறேன் பாருங்க, எண்ணு பெயரே கொடுத்துருக்குறோம் புரியறதுக்காக. இதெல்லாமும் 2க்கு மேலே வர்றதுனால தான் வர்றது. இங்கே பாருங்கள், எண்ணல் 5, 6, 5ம் 6ம். அப்போது வந்து நடுவில் ஒன்று மறைஞ்சிருக்கும், கடைசியில் ஒன்று. இது மாதிரி மறைஞ்சு வர்றது எல்லாமே வந்து உண்மை தொகை. மறைஞ்சிருந்தால் உண்மை தொகை. பாருங்கள், எடுத்தல்ன்றது வந்து அந்த கிலோகிராம் தான் எடுத்தல் அளவுன்னுவாங்க. இப்போ 1.25 கிலோன்னு கேட்டாங்கன்னா 1 கிலோவும் 1/4 கிலோவும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அது முகத்தல்னால் 1.5 லிட்டர்னு கேட்குறாங்க. 1 லிட்டரும் 1/2 லிட்டரும்னு அர்த்தம். 1 1/2 1.5, அப்போ 1ம் 1/2ம். அடுத்து நீட்டலில் 2.5 மீட்டர் கொடுங்கன்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க, 2ம் 1/2ம். அது மாதிரி வர்றது. இது மாதிரி வர்றதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. நடுவில் மறைஞ்சிருக்குதான்னு பாருங்கள். இப்போ காய்கனி, காயும் கனியும், தாய் தந்தை, தாயும் தந்தையும், அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும், 5 6, 5ம் 6ம். இது மாதிரி மறைஞ்சிருந்துச்சுன்னா உள்ள வந்து அது வந்து உண்மை தொகை. மறையாமல் இருந்தால் வந்து தொகை கிடையாது. இதெல்லாம் தொகை கிடையாது. நான் இங்கே எழுதியிருக்கிறதெல்லாம் 1ம் 1/2ம் இதெல்லாம் தொகை கிடையாது. இந்த பக்கம் இங்கே இருக்கிறது தான் தொகை. 5 6னா இதில் மறைஞ்சிருக்கு. நடுவில் ஒன்று, கடைசியில் ஒன்று. இதுதான் இதனுடைய சிறப்பு. எல்லாத்துக்கும் நடுவில் மறைஞ்சிருக்குதுன்னா அந்த உண்மை தொகையில் மட்டும் நடுவில் ஒன்று, கடைசியில் ஒன்று மறைஞ்சிருக்கும். உம்மு அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகைன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னென்ன பார்த்தோம், வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உண்மைத்தொகை, ஊமைத்தொகை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த தொகையோட சேர்ந்து இன்னும் 2 3 வார்த்தைகள், அதாவது அவங்கள யாரோ ஒருத்தர் குறிப்பிடுற மாதிரி வரும். அது மாதிரி வர்றது தான் வந்து அன்மொழி தொகை. பாருங்கள், வேற்றுமை, வினை, பண்பு, ஊமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும்
மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழித்தொகை. அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சொற்களும் கூட சேர்ந்து மறைஞ்சு வர்றதெல்லாம் அன்மொழித்தொகை. இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கும்போது நல்லா புரியும். பாருங்கள், நான் இப்போ எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். இப்போ அன்மொழித்தொகைக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார்னு அர்த்தம். வெறும் ஐ மட்டும் இருந்திருந்தால் நம்ம இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லிடலாம். ஆனால் சட்டையை அணிந்தவர் ஒன்று சேர்ந்து வருது. அப்போது இது வந்து அன்மொழித்தொகை. முன்ன தேர் பாகன்னும்போது தேரை ஓட்டும் பாகன்னும்போது நம்ம என்ன சொன்னோம், இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையணும். ஆனால் இங்கே மட்டும் ஏன் அன்மொழி தொகைன்னு சொல்கிறோன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. அதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே அணிந்தவர்ன்றது அவரை குறிக்குது, அங்கே அவர் செயலை குறிச்சிச்சு. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகைன்னா பயனிலை, அது செயலெல்லாம் பயனிலையில் வந்துச்சு. அங்கே அந்த செயல் வந்ததுனால அவர் நம்ம இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகைன்னு சொன்னோம். இங்கே அவரையே குறிக்குது. அதனால் இங்கே அணிந்தவர் வந்ததுனால இரண்டாம் வேற்றுமை உருவை தொடர்ந்து வர்றதுனால இரண்டாம் வேற்றுமை உருவை புறத்து வந்த அன்மொழி தொகைன்னு பேர் இருக்குது. பொதுவாக அன்மொழி தொகைன்னு இருந்ததுன்னா போதும், ஆப்ஷனில். ஒரு வேளை இரண்டாம் வேற்றுமை தொகையை புறத்து வந்த அன்மொழி தொகைன்னு கீழே கொடுத்துட்டாங்கன்னா, அதனால் நீங்கள் இது தெரிஞ்சுக்கோங்க. ஐ தொடர்ந்து வர்றதுனால இரண்டாம் வேற்றுமை உருவை தொடர்ந்து வர்றது தான் புறத்து வந்த அன்மொழி தொகை. அடுத்து முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசையை உடையவர் வந்தார்னு அர்த்தம். இங்கேயும் ஐ வருது, இரண்டாம் வேற்றுமை தொகை தான். அதனை தொடர்ந்து உடையவர்ன்றது அவரை குறிக்குது. அதனால் இதுவும் இரண்டாம் வேற்றுமை உருவை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாருங்க, பூங்குழல் வந்தாள் அப்படின்னா குழல்னா தலைமுடி, பூங்குழல்னா பூவை சூடியுள்ள குழலையுடையவள் வந்தாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே ஐயும் ஒன்று அங்கே சூடியுள்ளவள் வந்தாள்னு அவ்வளோதான் குறிக்குது இதுவும். அதனால் இதுவும் அன்மொழி தொகை. இதுவும் செயலை எதுவும் குறிக்கலை, வேறு எதுவும் குறிக்கலை, அவங்க அந்த பொண்ணியை குறிக்கிறதுனால இதுவும் அன்மொழி தொகை தான். இரண்டாம் வேற்றுமை உருவை புறத்து வந்த அன்மொழி தொகை. புறத்து வந்த அன்மொழி தொகைலாம் அவங்க அது மாதிரி ஆப்ஷனில் கேட்டாங்கன்னா பாருங்கள், இல்லைன்னா இது அன்மொழி தொகை தான். பொதுவாக ஜென்ரலாக கேட்டாங்கன்னா அன்மொழி தொகை. அதுக்கடுத்து பொற்றொடி வந்தால்னா, தொடினா வளையல், பொற்றொடினா பொன்னாலான வளையலை அணிந்தவள் வந்தால்னு அர்த்தம். அவ்வளோ சொற்கள் நடுவில் மறைஞ்சிருந்தால் தான் அன்மொழி தொகை. முன்ன மாதிரி ஒரே தேரை ஓட்டிய பாகன்னா அது ஒரே சொல் தான் மறைஞ்சிருக்குது. இதில் பாருங்கள், பொன்னால் செய்யப்பட்ட வளையலை அணிந்தவள் வந்தால்னு அர்த்தம். இங்கே ஆள் மூன்றாம் வேற்றுமை உருவு. அதை தொடர்ந்து இங்கே வந்தாள்ன்றது அவளை குறிக்குது. அதனால் இது மூன்றாம் வேற்றுமை உருவை புறத்து வந்த அன்மொழி தொகை. இந்த புறத்து வந்தாலாம் அவங்க ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா, ஒரு வேளை இது ரெண்டும் கொடுத்துட்டு ஆப்ஷனில் மூன்றாம் வேற்றுமை உருவை புறத்து வந்த அன்மொழி தொகை எதுன்னு கேட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு குழப்பமாயிடும். இதுவும் அன்மொழி தொகை தான், இதுவும் அன்மொழி தொகை தான், எதை எழுதுறது அப்படின்னு யோசிப்பீங்கள. அதனால தான் சொல்கிறேங்க, பூவை அணிந்த குடையலையுடையவள் கொந்தலையுடையவள் வந்தாள்னு அர்த்தங்க. ஐ பூவை அப்படின்னா இங்கே பொன்னால் செய்யப்பட்ட வளையலை அணிந்தவள் வந்தாள்னு வருது. இங்கே தேன்மொழி வந்தாள்னா தேன் போன்ற மொழியை உடையவள் வந்தாள் இல்லாமல் தேன்மொழி மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஓமை தொகை மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்தாள் வர்றதுனால அவளை குறிக்குது, அவள் வந்தாள்ன்றது. அப்போது தேன் போன்ற மொழியை பேசுபவள் வந்தாள்னு அர்த்தம். இங்கே அப்போ எவ்வளோ மறைஞ்சிருக்கு பாருங்கள். தேன் போலன்றது இது எதை பொறுத்து வந்ததுன்னா ஓமை உருவை பொறுத்து வந்த ஓமை தொகையை பொறுத்து வந்த அன்மொழி தொகை. இது இங்கே பொற்றாளி வந்தாள், பொன்னால் செய்யப்பட்ட தாலியை அணிந்தவள் வந்தாள்னு அர்த்தம். பொற்றாளின்னா பொன் தாலின்னு அர்த்தம். பொன்னால் செய்யப்பட்ட தாலியை அணிந்தவள் வந்தாள். இதுவும் மூன்றாம் வேற்றுமை உருவை பொறுத்து வந்த அன்மொழி தொகை. அடுத்து பாருங்கள், தாழ்குரல் வந்தாள். இங்கே தாழ்குரல்ன்றது என்ன பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். தாழ்ந்த குரல், தாழ்கின்ற குரல், தாழும் குரல், அப்போ வினைத்தொகை. அப்போ வினைத்தொகையை பொறுத்து வந்த அன்மொழி தொகை இது. அடுத்து என்ன, இது நிறைய மறைஞ்சிருக்கார். தாழ்ந்த குரலை உடையவள் வந்தாள், அவ்வளோ வர்றதுனால வேறு எதுவும் இல்லை, ஒரே ஒரு எழுத்து தான் மறைஞ்சிருக்குது. ஐன்னா வேற்றுமை தொகைன்னு சொல்லிட்டு போயிடலாம். பண்பு மட்டும் மை ஆகிய ஆணை இது மாதிரி வரைஞ்சிருந்தால் பண்பு தொகைன்னு சொல்லிட்டு போயிடலாம். மறைஞ்சிருந்தா நடுவுலையும் கடைசிலையும் மறைஞ்சிருந்தா உண்மை தொகைன்னு சொல்லிடலாம். ஒரு ஒரு மட்டும் போல போன்ற இது மாதிரி ஏதாவது ஒன்று மறைஞ்சிருந்தால் அது ஊமை தொகைன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே நிறைய வார்த்தைகள் வர்றதுனால இது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். நான் வச்சுங்க. இதில் கவி இலக்கணம். கவி இலக்கணன்றது
கவிக்கு இலக்கணம் அர்த்தங்க. நான்காம் வேற்றுமை உருவை பொறுத்து வந்த அன்மொழி தொகை இது. கவிக்கு இலக்கணம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இப்போ அவ்வளோதான் 5 வந்து வேற்றுமை தொகைகள் இது தொகைநிலை தொடர் வந்து 5 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்னென்னு ரீகால் பண்ணிக்கோங்க மறுபடியும். வேற்றுமை தொகையிலே உட்பிரிவு வந்து வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை உள்ள இன்னொரு வார்த்தை ஏதாவது சேர்ந்துருச்சுன்னா அது மாதிரி தேர்ப்பாக ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி சொற்கள் வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு பயனிலை மட்டும் ஏதாவது வர மாதிரி பயனிலை ஏதோ ஒன்று ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அவங்கள குறிக்காமல் அவங்க வேறு ஏதோ ஒரு செயலை அது மாதிரி குறிக்கும்போது. அதுக்கடுத்தது ஆகிய மை விகுதி ஆன ஆகிய. இப்போ வட்டக்கல்னால் வட்டம் ஆனக்கல் இது மாதிரி நடுவில் மறைஞ்சிச்சுன்னா அது வந்து பண்புத்தொகை. அது எந்த அடிப்படையில் வரணும்னு சொன்னால் அளவு, வடிவம், சுவை, நிறம் இதன் அடிப்படையில் வரும். அந்த இது வந்து பண்புத்தொகை. அதை வச்சு நம்ம அந்த பண்புத்தொகைன்னு கண்டுபிடிச்சிடலாம். இலக்கண குறிப்பெல்லாம் அப்படி தான் கண்டுபிடிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலக்கண குறிப்புக்கே ஒரு வீடியோ போடுவேன். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் வினைத்தொகையில் வந்து எப்படி இருக்கும், காலம் 3 காலமும் மறைஞ்சிருக்கும். 3 காலத்துலேயும் அதை நம்ம பொருத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். 3 காலமும் உள்ள மறைஞ்சிருக்கும், வெளிப்படையாக இருக்காது, பெயரெச்சமாக இருக்கும். அது மாதிரி வர்றது வந்து அதில் விகுதியும் இருக்காது. பெயரெச்சு விகுதி இல்லாமல் காலத்தை மறைச்சி வச்சுருக்கோம். அதான் நான் சொன்னேன், செய்தொழில், பாய்ப்புலி, கொல்யானை, சிறிமுகம், அப்புறம் விரிசுடர், விரிமலை. அது பார்த்திங்கன்னா 3 காலத்தையும் பொருத்தி பார்க்கணும் நம்ம பொருந்துதான்னு. விரிந்த, விரிகின்ற, விரியும் அது மாதிரி வர்றதெல்லாம் வந்து வினைத்தொகை. இப்போ வந்து அன்மொழி தொகையிலே ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஒரு 2-3 வார்த்தைகள் மறைஞ்சு அந்த நபரை குறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேர் வந்தால் இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இது அன்மொழி தொகை அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம். இது எதை பொறுத்து வந்த அன்மொழி தொகைன்னு ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதை 2-3 ஒரே மாதிரி 2வது 3 4 எல்லாம் மறைஞ்சிக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்களா, அப்போ வந்து எதை பொறுத்து வந்துக்குதுன்னு யோசித்து பார்க்கணும். இல்லைனா அன்மொழி தொகைன்னு சாதாரணமாக எழுதிட்டு போயிடலாம். நீங்கள் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சொன்னது திருப்பி சொல்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஆனால் அப்படி சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஏதாவது மாற்றணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் எனக்கு தெரியும். அடுத்த வீடியோ நான் போட்டுகிட்டு தான் இருக்கிறேன். நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தான் படித்தேன். பசங்க வேலை இதெல்லாம் அதனால தான் உங்களுக்காக நான் இது எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறதுனால இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான். அடுத்து இப்போது வினாவிடிக்கு போகலாம். நம்ம கடைசியாக நம்ம வினாவிடிக்கு வந்துட்டோம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர். பெயர் சொல்லோடு வினைச்சொல் அல்லது பெயர் சொல்லோ சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர். ஏதாவது ஒரு உருவு மறைஞ்சு வரணும். வேற்றுமை உருவோ அல்லது வினையோ அல்லது பண்போ ஏதாவது ஒரு உருவு மறைஞ்சு வந்தால் அதுக்கு பேர் வந்து தொகைநிலை தொடர். அதுக்கடுத்தது கரும்பு தின்றான் என்பது 2ஆம் வேற்றுமை தொகை. கரும்பை தின்றான் வரும். அதனால் இது 2ஆம் வேற்றுமை தொகைநிலை தொடர். இது தொகை என்பதன் பொருள் இலக்கணத்தில் தொக்கி, அதாவது மறைந்து அப்படின்னு அர்த்தம். தொக்கினாலும் மறைந்து தான், தொகைனாலும் மறைந்து தான். மறைந்து அதுதான் மீனிங். இலக்கணத்தில் அப்படி தான். அதுக்கு தொகைநிலை தொடரின் வகைகள் வந்து 6. தொகைநிலை தொடர் 6 வகை. என்னென்னா வேற்றுமை தொகை, பண்புத்தொகை, வினைத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. அதுக்கடுத்து வேற்றுமையின் வகைகள் 8. வேற்றுமையின் வகைகள் வந்து மொத்தம் 8. ஆனால் வேற்றுமை உருவுகள் 6 தான். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, 8வது வேற்றுமை வந்து விழி வேற்றுமை. அதுக்கு உருவு கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. அது கூட கேட்கலாம் உங்களுக்கு. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, 8வது வேற்றுமை வந்து விழி வேற்றுமை. அடுத்து 8வது கொஸ்டின், தேர்ப்பாகன் என்பதன் இலக்கண குறிப்பு. கேட்டு உங்களுக்கே போர் அடிச்சுட்டு இருக்கும். தேர்ப்பாகனை நீங்களே சொல்லிடுவீங்க ஆன்சர். 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் என்பது வினைத்தொகை. அதுதான் வினைத்தொகை தான், காலத்தை மறைச்சி வச்சுருக்குது. காலம் கறந்த இது வந்து பெயரெச்சம் வந்து வினைத்தொகை. விரிசுடர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. சாரைப்பாம்பு என்பதன் இலக்கண குறிப்பு இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இலக்கண குறிப்புன்னு கேட்கலாம், அல்லது தொகையின் வகைன்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் அதுதான் பொதுவாக இலக்கண குறிப்பு தான். இல்லை தொகையின் வகைன்னு கேட்டாலும் இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னு சொல்லியிருக்கேன். நிறம், அளவு, வடிவம், சுவை முதலான உணர்த்தும் சொற்களுக்கு இடையில் மை விகுதி ஆகிய ஆன இதெல்லாம் மறைந்து வருவது வந்து பண்புத்தொகை. நெடுங்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. இது எப்படின்னா நெடுமை கடல் அளவு அடிப்படையில் வருது. நீளமாக இருக்கிறது அளவு. நெடுமை கூட்டல் கடல்னு வரும். மை விகுதி மறைஞ்சிருக்குது, அதனால் இது பண்புத்தொகை. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், நெடுமை கூட்டல் கடல், மை விகுதி மறைஞ்சிருக்கிறதுனால அது பண்புத்தொகை. ஓமைக்கும் பொருளுக்கும், அதாவது பொருளுக்குன்னா ஓமையத்திற்கும் இடையில் ஓம ஒரு மறைந்து வருவது வந்து ஓமை தொகை.
ஓம உருவு மறைஞ்சு வந்தாவே வந்து ஓமை தொகை. அடுத்து பார்க்கலாம். 15வது கொஸ்டின், இரு சொற்களுக்கு இடையில் மறைந்து வருவது உம்மை தொகை. இது பாருங்கள், கேட்டு கேட்டு போர் அடிச்ச மாதிரி இருக்கும். நான் முன்னையே 10 முறை சொல்லிட்டேன். அதனால் இப்படி தான் படிச்சுக்கணும். இப்போ ஒரு முறை அப்படியே கேட்டுக்கினீங்கன்னா போதும். இதுக்காக நேரம் ஒதுக்காதீங்க. நைட்டில் படிச்சுன்னு கூட போட்டுவிட்டு அப்படியே கேட்டுக்கோங்க. மற்ற பாடத்தெல்லாம் நல்லா படிங்க. இது வந்து நான் போட போட கேட்டிங்கன்னா சரியாக போகும். 10, 14 என்பது உம்மை தொகை. அதாவது 10ம் 14ம் அப்படின்னு வரணும். அது மறைஞ்சிருக்கிறதுனால உம்மை தொகை. அது பாருங்கள், வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் ஓமொருகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருது. இப்போ தான் காலத்தில் கேட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து அன்மொழி தொகை. அதுவும் அது இல்லாத வேறு சொற்களும் மறைந்து வர்றது வந்து அன்மொழி தொகை. பெரிய மிஸ்ஸி சிரித்தார், சிவப்பு சட்டை பேசினார், இதெல்லாம் என்ன தொகை? அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால் இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை. அன்பு செல்வன் திறன்பேசியில் தொடுதிரையில் பார்த்து கொண்டிருந்தான், தொடுதிரையை பார்த்து கொண்டிருந்தான். இதில் கோடிட்ட தொகை நிலை தொடர்களை வகைப்படுத்துக. அன்பு செல்வன்றது அன்பு செல்வன், இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. செல்வன்றது வந்து பொது பெயர், அன்புன்றது அன்புடைய செல்வன், அதனால் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இங்கு தொடுதிரை இது வந்து வினைத்தொகை. தொட்ட திரை, தொடுகின்ற திரை, தொடும் திரை, அதனால் இது வந்து வினைத்தொகை. அடுத்து பார்க்கலாம். 21வது கொஸ்டின், அனைவருக்கும் மோர் பானையை திறந்து மோர் கொடுக்கவும். இதில் மோர் பானைக்கும் மோர் கொடுக்கவும் அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்க. அதாவது கலர் கொடுத்துக்கிறாங்க புக்கில், நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். மோர் பானைன்றது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. பானைன்றது பொது பெயர், மோர்ன்றது சிறப்பு பெயர். அந்த பானையில் தண்ணி கூட இருக்கலாம் இல்லையா? அதனால் இது சிறப்பாக மோர் மட்டும் இருக்கிற பானை தான் நம்ம மோர் பானைன்னு சொல்லுவோம். அதனால் இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. மோர் கொடுக்கவும், இதில் வந்து மோரை கொடுக்கவும் அப்படின்னு வருது. அதனால் ஐ மறைஞ்சிருக்கிறதுனால மோரை கொடுக்கவும் தான் அர்த்தம், மோர் கொடுக்கவும். அதனால் இரண்டாம் வேற்றுமை தொகை. இது வெண்டைக்காய் பொரியல் மோர் குழம்பு மோர் குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். இதில் வந்து வெண்டைக்காய்ன்றது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. காய்ன்றது பொது பெயர், வெண்டைன்றது சிறப்பு பெயர். அந்த வெண்டைக்காய் மட்டும்தான் நம்ம வெண்டைக்காய்னுவோம். பொதுவாக எல்லாத்தையுமே காயின்னு சொல்லுவோம். அதனால் இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்போது மோர் குழம்பு, இது வெண்டைக்காய் வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. மோர் குழம்பும் வந்து என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குழம்பு பொது பெயர், அதில் மோர் போட்டதுனால மோர் குழம்பு. அதனால் மோர் ஊற்றுற குழம்பு மட்டும்தான் நம்ம மோர் குழம்புன்னு சொல்லுவோம். அதனால் இதுவும் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இங்கே தங்க மீன் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. இதில் இப்படி கேட்குறாங்க அண்டர்லைன். இது கலரில் கொடுத்துட்டு தங்க மீனையும் தண்ணீர் தொட்டியும். தங்க மீன்ன்றது வந்து ஊமை தொகை. ஏன்னா தங்கம் போன்ற மீன் அர்த்தம். இங்கே போன்ற வராதுனால இது ஊமை தொகை. அதுக்கடுத்து தண்ணீர் தொட்டி, தண்ணீரை உடைய தொட்டி. இப்போ வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. ஒரே ஒரு வார்த்தை உடையன்றது மட்டும் மறைஞ்சிருக்குது. இந்த மாதிரி 2-3 வார்த்தையாக அன்மொழி தொகை மாதிரி வரல பாருங்கள். தண்ணீரை உடைய, ஐ உடைய, 2 வார்த்தை தான். இது மாதிரி வர்றது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. அதுக்கடுத்து பாருங்கள், தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. தண்ணீரை குடி, அது தொடரில் வைக்க சொல்லிக்கிறாங்க, அதனால் தாகம் தீரும். அது மாதிரி தொடரில் உங்களை வைக்க சொல்ல போகிறதில்ல, ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் புக்கில் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து விரித்து எழுதி தொடரில் அமைக்கணும். அதனால் தண்ணீரை குடின்னு எழுதிட்டு தண்ணீரை குடி தாகம் தீரும் அப்படின்னு நான் எழுதுறேன். அதுக்கடுத்தது தயிர் குடம், தயிர் நிறைந்த குடம், விரித்து மட்டும் எழுதியாச்சு. தொடரில் வைக்கணும்னா தயிர் நிறைந்த குடம் தலையில் உள்ளது அல்லது உரியில் உள்ளது, ஏதோ ஒன்று எழுதுங்க. அது மாதிரி நீங்கள் எழுத போகிறதில்ல, ஆப்ஷன் தானே, அதனால். அதுக்கடுத்து பாருங்கள், மல்லிகைப்பூ, ஆடு மாடுகள், தண்ணீர் தொட்டி, குடிநீர், சுவர் கடிகாரம், இதெல்லாம் ஒரு பேராகிராஃபில் கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்ன தொகைன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் அந்த வார்த்தைகள் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், மல்லிகைப்பூ இரு பெயரொட்டு பண்பு தொகை. மல்லிகை ஒன்று, பூ ஒன்று. அதனால் பூன்றது வந்து பொது பெயர், மல்லிகைன்றது சிறப்பு பெயர், அதனால் இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஆடு மாடுகள்னால் ஆடுகளும் மாடுகளும், நடுவில் ஒரு இம்மு கடைசியில் ஒரு இம்மு மறைஞ்சிருக்கிறதுனால அது உண்மை தொகை. தண்ணீர் தொட்டி, தண்ணீரை உடைய தொட்டி, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை. இங்கே குடிநீர், குடித்த நீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர், அது குடிநீர். இப்படி இங்கே நடுவில் விகுதி இல்லாமல் கட் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த வார்த்தைங்களை பார்க்கும்போது இங்கே எதில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டளை இடுற மாதிரி ஒன்று சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி எதில் கட்டளை இடுற மாதிரி ஒரு வார்த்தையில் கூட ஒன்று சேர்ந்து ஒரு வார்த்தை மாதிரியே தெரியும். என்ன கூட பார்த்தோம், வீசு தென்றல், வீசுன்றது கட்டளை இடுற மாதிரி இருக்கும்.
செய் தொழில்னா செய் அப்படின்னு கட்டளையிடுற மாதிரி வந்து பக்கத்தில் ஒரு பெயர் சொல் மாதிரி சேர்ந்து வந்துச்சுன்னா அது வினைத்தொகை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிரி முகம்னா சிரி எதிர்க்க இருக்கிறவங்கள பார்த்து கட்டளையிட்டு முகம்ன்ற ஒரு பெயர் சொல் சேர்ற மாதிரி இருக்கும். அப்போது எதிரில் இருக்கிற ஒரு கட்டளை சொல் மாதிரி வந்து பக்கத்தில் ஒரு பெயர் சொல் சேர்ந்து வர்றதெல்லாம் வினைத்தொகை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவர் கடிகாரம், இது சுவரின் கண் கடிகாரம். அது சுவரில் இருக்கும் அந்த இடத்த குறிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா கண்ணுன்றது. அப்போ சுவரின் கண் கடிகாரம்னா இது 7ஆம் வேற்றுமை தொகை. சுவரில் இருக்கிற கடிகாரம் அப்படின்னு அர்த்தம். அதனால் இது வந்து 7ஆம் வேற்றுமை தொகை. அதுக்கடுத்து 26வது கொஸ்டின் பாருங்கள். சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் காண்க. இன்சொல், இனிமை சொல். உங்களுக்கே தெரியும் என்ன தொகைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எழுகதிர், இதுவும் தெரியும். எழு கதிர். கீரிப்பாம்பு, பூங்குழல் வந்தாள், மலைவாழ்வார், முத்துப்பல். இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சின்னு அர்த்தம் இந்த சொற்களுக்கெல்லாம். இப்போ இன்சொல் வந்து பண்புத்தொகை. இனிமை சொல் மை விகுதி மறைஞ்சிருக்குது இதில், அதனால் இது பண்புத்தொகை. எழுகதிர், எழு எதில் இருக்கிறவங்களை பார்த்து கட்டளையிடுற மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஒரு பெயர் சொல் வருது எழுகதிர். அது 3 இதுவும் மறைஞ்சிருக்குது. எழுந்த கதிர், எழுகின்ற கதிர், எழுங்கதிர். இந்த 2 அடையாளம் நீங்கள் எதில் கட்டளையிட்டு ஒரு பேர் இருக்கும், 3 காலமும் நடுவில் மறைஞ்சிருக்கும். இது 2ம் தான் நீங்கள் வினைத்தொகைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கீரி பாம்பு, கீரியும் பாம்பும், அதனால் இது உண்மை தொகை. பூங்குழல் வந்தாள் தெரியல உங்களுக்கு. இது மாதிரி பூங்குழல் பூவை சூடிய குழலையுடையால் ஒருவள் வந்தாள். இது மாதிரி அன்மொழி தொகை. அதுக்கடுத்து மலை வாழ்வார். இப்போ மலையின் கண் வாழ்வார்னு அர்த்தம். மலையில் வாழ்கிறவங்க அந்த இடத்துல. இப்போ 7ஆம் வேற்றுமை தொகை இது. மலையின் கண் வாழ்வார் அப்படின்னு அர்த்தம். இங்கே மலையின் கண் மறைஞ்சிருக்குங்க. மலை கண் வாழ்வார்னா மலையில் வாழ்கிறவங்க, மலை மேலே, அந்த மேலேன்ற அந்த இடம். சுவர் கடிகாரம்னா சுவரின் கண் கடிகாரம்னு வரும். சுவர் கடிகாரம்னா சுவர் மேலே, அது மாதிரி அந்த பொருள் மேலே ஒன்று இருக்கணும், அது மாதிரி இருக்குது. புரிஞ்சுங்க கொஞ்சம். மலை வாழ்வார்னா மலையின் கண், மலை மேலே இருக்கிறவங்க. சுவர் கடிகாரம்னா சுவர் மேலே இருக்கிற கடிகாரம், சுவரில் பொருந்திருக்கிற அந்த பொருள் மேலே இருக்கிறது. அதுக்கடுத்து முத்துப்பல், ஊமை தொகை. முத்து போன்ற பல். கண்ணா வா என அழைப்பது விழி வேற்றுமை. கண்ணா வா, இது வந்து வேற்றுமை உறுப்பு கிடையாது, விழி வேற்றுமை. இங்கே வான்றது வந்து இது வேற்றுமை உறுப்பு கிடையாது. வா வந்து இது வினை சொல்லுது. கண்ணான்றது தான் பார்க்கணும். கண்ணா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு அது புரியணுன்றதுக்காக வா போட்டேன். கண்ணா அப்படின்றது வந்து விழி வேற்றுமை. கண்ணன் என்பது என்ன வேற்றுமை? எழுவாய் வேற்றுமை. அதாவது பேர் மட்டும் இருந்துச்சுன்னா எழுவாய் வேற்றுமை, அதில் உருவு கிடையாது. அரிய மலர், இதுக்கு இலக்கண குறிப்பு. அது வந்து புக்கில் கொடுத்துக்கிறாங்கன்றதுனால கொடுத்தேன். நம்ம இலக்கணத்தில் இப்போ நம்ம படித்ததில் அது இல்லை. பின்னாடி வந்து மொழிபெயர்ச்சியில் வந்துச்சு. அது இதில் இலக்கணன்றதுனால இதில் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அரிய மலர் வந்து குறிப்பு பெயரெச்சம். பெயரெச்சம் இது வந்து இங்கே காலம் எதுவுமே தெரியல. அரிய அப்படின்னா குறிப்பாக அந்த மலர் சொல்கிறது. அரிய மலர்ன்றது வந்து குறிப்பு பெயரெச்சம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு கொஸ்டின் வந்து நான் முல்லைப்பாட்டு சொல்லும்போது இந்த ஒரு கொஸ்டின்னு பின்னாடி புக் பேக்கில் இருக்குது, அது நீங்கள் பார்த்துங்க. அதை நான் அந்த கொஸ்டினில் எழுதலை முன்ன, அதனால் இப்போ சொல்கிறேன். இதை பாடியுமின்றி பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் கருத்து, அறிவியல் செய்தி என்னென்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல், பாடியுமில் பனிக்கடல் பருகி. இந்த கொஸ்டின் வந்து புக் பேக்கில் இருந்துருக்குது, அது முன்ன நான் கொஸ்டினில் எழுதாததுனால இப்போ சொல்லிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை தெரிவித்து விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நான் ஏற்கனவே முன்ன வீடியோவிலும் சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு செய்கிற உதவின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு அங்கீகாரம், ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கு. தேங்க்யூ.